அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் அந்த தீ போலத்தான். உதவி செய்யறவங்களை இந்த உலகத்துல கடவுளா தான் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் இந்த வீடியோல உதவி செய்யறவங்களை எல்லாருமே கடவுளா தான் பார்த்துட்டு வராங்க. காரைக்குடி ஸ்டோரிஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாக இருக்கு. அந்த வீடியோல பெண்கள் தினம் முடிஞ்சிருச்சு. ஆனா பெண்கள் தினத்தை முன்னிட்டு ரோட்ல ரொம்ப கஷ்டமான நிலைமையில வேலை செய்யற எத்தனையோ பெண்களுக்கு அவங்க எடுத்துட்டு போய் புடவையை வாங்கி கொடுக்கறாங்க. அதை பார்த்த உடனே அப்படி ஒரு வெட்கம், ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல, அப்படி ஒரு நிகழ்ச்சியான தருணம் தான் இந்த வீடியோல இருக்கு. ஸோ சொர்ணலட்சுமி சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற ட்ரஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, முடியாதவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில மாங்காய் விற்கிறவங்களுக்கும், காய்கறி விற்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறமா இளநீர் விற்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு அவங்கள போய் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு புடவையை வாங்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அவங்க முகத்தில். இப்படி ஒரு நிகழ்ச்சி தருணம் பலரையுமே சந்தோஷப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் லுக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. தாமிரபரணி நதியை சுத்தப்படுத்துவதற்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான திட்டம். மேல தாளங்களோட மலர் மாலை தூவ வந்து இறங்கிய ராட்சத பொக்லைன் இயந்திரம். தமிழகத்துல வற்றாத ஜீவ நதியா தாமிரபரணி நதி சொல்லப்படுது. இந்த நதி தென் மாவட்ட மக்களுடைய குடிநீர், அதுக்கப்புறமா விவசாய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில தமிழகத்துல பல நதிகள் பராமரிக்கப்படாம காணாம போறதா குற்றச்சாட்டு ஒண்ணு எழப்பட்ட நிலையில தாமிரபரணி நதியை நல்லபடியா பாதுகாக்கணும்